ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு நான்வெஜ் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆட்டு நுரையீரல் ட்ரை ஃப்ரை. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். கருஞ்சீரகம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லைன்னா கூட விட்டுருங்க, சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஆடோட நுரையீரல் உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது, உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடியது. இதில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டு நுரையீரலை நம்ம இந்த மசாலா கலவையோடு சேர்த்துடலாம். மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பேன்லே கூட செய்யலாம். நான் குயிக்காக செய்யணுங்கிறதுக்காக குக்கர்லேயே வச்சுட்டேன், அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிற வரையும் நம்ம ஸ்டவ்லே வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வத்திருச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து இதில் சேர்த்துக்கலாம். மேலால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான ஆட்டு நுரையீரல் ட்ரை ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதத்து கூட, தயிர் சாதத்து கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானூஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.